ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம நம்பர் ஃபங்க்ஷன்னா என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்பர் ஃபங்க்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ் டு ரவுண்ட் தி டெசிமல் வேல்யூ டு அ சர்டன் நம்பர். ஓகேவா? அதாவது நான் ஒரு வேல்யூ இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன், அந்த வேல்யூவை வந்து எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரவுண்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து ரவுண்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ரவுண்ட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நீங்கள் ரவுண்ட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க, இதில் வந்து 2 பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்க போகிற இன்புட் வேல்யூ. ஓகேவா? ஓகே. செகண்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த இன்புட் வேல்யூ கொடுத்துட்டீங்க, இதை நான் வந்து எத்தனை டெசிமல் பிளேஸ் வரைக்கும் ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து செகண்ட் பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் பேராமீட்டர் அந்த டி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷனல். ஓகேவா? நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ப்ரொவைட் பண்ணாமே இருக்கலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். செலக்ட் ஃப்ரம் டியூஎல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரவுண்ட் ஃபங்க்ஷனை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ரவுண்ட் ஆஃப் 4.9 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இதை நான் கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் என்ன வருது அப்படின்னா 5 அப்படின்றது வருது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்து 5 அப்படின்றது வருது. ஓகேவா? நம்ம வேல்யூ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக ஆரக்கிள் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா செகண்ட் பேராமீட்டருக்கு 0 அப்படின்றத எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 2-3 டெசிமல் நம்பர் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து (2) அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? (2) அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா எனக்கு 2 பிளேஸ் வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எனக்கு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஓகே. அதாவது என்ன அப்படின்னா 4.97 அப்படின்னு காட்டுது. ஓகேவா? அதாவது எனக்கு தேர்ட் டெசிமல் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எனக்கு வந்து செகண்ட் டெசிமலுக்கு 97 அப்படின்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா ட்ரங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ் டு ட்ரங்கேட் அ நம்பர் டு அ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ். ஓகேவா? அதாவது நான் ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறேன், அந்த இன்புட்டில் இருக்க வேல்யூவை நான் எத்தனை டெசிமல் கேட்குறனோ அத்தனை டெசிமல் அப்படியே எனக்கு கொடு, வேறு எந்த சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே எனக்கு ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம இந்த ட்ரங்க் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ட்ரங்க் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரங்க் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து ட்ரங்க் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ட்ரங்க் அப்படின்றது கொடுக்கணும். நீங்கள் ட்ரங்க் அப்படின்னு கொடுத்துட்டீங்க, இதில் வந்து 2 பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணலாம்னு சொல்லுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்க போகிற இன்புட் வேல்யூவை தான் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. செகண்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா நீங்கள் அதை வந்து எத்தனை டெசிமல் பிளேஸ் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவீங்களே, ஸோ அது மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து செகண்ட் பேராமீட்டரில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்ஷனல். ஓகேவா? நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணாமையும் இருக்கலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணி கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ட்ரங்க் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த (2) அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு இந்த கொரி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 4 அப்படின்றது அவுட்புட் வரும். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நான் செகண்ட் பேராமீட்டருக்கு வேல்யூ எதுவுமே எனக்கு கொடுக்கல அப்படின்னா ஆரக்கிள் பை டிஃபால்ட்டாக வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ 0 அப்படின்னு எடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஹோல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த ஹோல் நம்பர் அப்படியே நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து (2) அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு நான் இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா ஆரக்கிள் எனக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா 4.96 அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நான் ஒரு வேல்யூ இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன், அந்த வேல்யூவில் எனக்கு 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அந்த 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணு, ஆனால் எந்த சேஞ்சுமே பண்ணாத. ஓகேவா? நான் எப்படி கொடுத்தனோ அதே நம்பர் எனக்கு 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் அப்படியே கொடுன்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம இந்த ட்ரங்க் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இந்த ரவுண்டில் வந்து அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குது. ஆனால் ட்ரங்க்கில் அதே வேல்யூ நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு எந்த இது சேஞ்சஸும் பண்ணாது. அப்படியே நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ எத்தனை பிளேஸ் வந்து நம்ம டெசிமல் கேட்குறோமோ அத்தனை பிளேஸ் டெசிமலை வச்சு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா ஃப்ளோர் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ் டு ரிட்டர்ன் தி ஹோல் நம்பர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் தி ஸ்பெசிஃபைட் நம்பர். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறேன், அந்த இன்புட்டில் இருக்க எனக்கு ஹோல் நம்பர் ஒன்று எனக்கு ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஃப்ளோரோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ளோரோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து ஃப்ளோர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ளோர் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ளோர்னு கொடுத்துட்டீங்க, இதில் வந்து உங்களால் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா?
ஓகே. ஸோ இதில் நம்ம வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் வந்து பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி வந்து கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ளோர் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? நான் இதில் ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது ஒரு பேராமீட்டர், இது ஒரு பேராமீட்டர். ஓகேவா? ஸோ 2 பேராமீட்டர் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணி நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா ஆரக்கிள் எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா உங்களால் 2 பேராமீட்டர், அதாவது ஒரு பேராமீட்டருக்கு மேலே உங்களால் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? நம்ம ஃப்ளோரில் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு பேராமீட்டர் தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செகண்ட் பேராமீட்டரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 4 அப்படின்றது அவுட்புட் வருது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் இருக்கும், சீலிங் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகேவா? ஃப்ளோர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கம்மியாக இருக்கிறத ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. இல்லை ஹைட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க? சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அந்த வேல்யூவில் எனக்கு கம்மியாக இருக்கிற, அதாவது பேஸ் வேல்யூ எனக்கு எடுத்துன்னு வந்து கொடு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃப்ளோர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இல்லை நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், அதில் இருக்கிற ஹையஸ்டான வேல்யூ எனக்கு எடுத்துன்னு வந்து கொடு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சீல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் 4.999 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு 4 அப்படின்றதா ரிசல்ட் வரும். ஃப்ளோரில் ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து 0.999 நீங்கள் எத்தனை 9 வேணால் போட்டு போங்க. ஆனால் அது வந்து 1 அப்படின்றது கன்சிடர் பண்ணாது. அதில் இருக்க பேஸ் வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை ஒண்டி தான் நம்மளுக்கு ஆரக்கிள் வந்து கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ளோரோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அதாவது பேஸ் வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃப்ளோரை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஃப்ளோரும் இந்த ட்ரங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். ஆனால் ஃப்ளோருக்கும் ட்ரங்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃப்ளோரில் வந்து நம்மளால செகண்ட் பேராமீட்டரை பாஸ் பண்ண முடியாது. அதே இது நம்ம ட்ரங்க் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால செகண்ட் பேராமீட்டரை பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா சீல். சீல் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ் டு ரிட்டர்ன் தி ஹோல் நம்பர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தி ஸ்பெசிஃபைட் நம்பர். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நான் ஒரு நம்பர் பாஸ் பண்ணுறேன், அந்த நம்பரோட எனக்கு கிரேட்டஸ்டான வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சீல் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சீல் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம வந்து சீல் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால சீல் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ நீங்கள் சீல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணணும். ஓகேவா? இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே ஸ்டேட்மெண்ட்டில் கமா போட்டுறேன். கமா போட்டு சீல் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 4.9 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்து நான் இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சீல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படின்றது வருது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நான் எந்த வேல்யூ வேணால் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து 0.001 அப்படின்னு நான் கொடுத்தாலும் எனக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தாலும் எனக்கு வந்து அதோட கிரேட்டஸ்ட் ஹோல் நம்பர் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சீலோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க நான் வந்து இதில் வந்து 4.001 அப்படின்னா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு வந்து 5 அப்படின்றதா காட்டும். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம 4க்கு மேலே இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்றத கன்சிடர் பண்ணி அதுக்கான கிரேட்டஸ்ட் வேல்யூ, அதாவது இப்போ நம்ம 4 பாயிண்ட் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான அடுத்த வேல்யூ என்னது 5. ஓகேவா? ஸோ அது மாதிரி வேல்யூ நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சீல். சீல் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அந்த வேல்யூவோட கிரேட்டஸ்டாக இருக்க நெக்ஸ்ட் எனக்கு ஹோல் நம்பரை வந்து எனக்கு கொடு அப்படின்னா அது வந்து சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஃப்ளோர் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் எந்த வேல்யூ வேணால் கொடுக்குறேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 999 இல்லைனா எத்தனை 9 வேணால் கொடுக்குறேன், கொடுத்தாலே எனக்கு அது பேஸ் வேல்யூ ஒண்டி எனக்கு பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அதில் வந்து பாயிண்ட் வச்சு நான் நிறைய வேல்யூ கொடுக்குறேன், ஆனால் அந்த பாயிண்டோட எனக்கு கிரேட்டஸ்டாக இருக்கிற எனக்கு ஒரு ஹோல் நம்பர் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சீல் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா மாட் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ் டு ரிட்டர்ன் தி மாடுலஸ் ஆஃப் அ நம்பர். ஓகேவா? மாடுலஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம டிவைட்லாம் படிச்சிருப்போம். ஓகேவா? டிவைட்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு நம்பரை கொடுத்துட்டு இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும். கரெக்டா? அதாவது ரிமைண்டர் ஒன்று வரும். ஓகேவா? ஸோ அந்த ரிமைண்டர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாட் இல்லைனா மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரிமைண்டரை வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த மாட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாட் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாட் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம வந்து மாட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால மாட் அப்படின்றது கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து 2 பேராமீட்டர் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா நீங்க கொடுக்க போற நம்பர். ஓகேவா? அதாவது பேஸ் நம்பர். ஓகேவா? செகண்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா நீங்க அந்த நம்பரை எதை வச்சு டிவைட் பண்ண போறீங்க அப்படின்னு கொடுப்போம்ல ஒரு நம்பர். ஸோ அதை வந்து நம்ம செகண்ட் பேராமீட்டரா கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 பேராமீட்டரும் வந்து நம்மளுக்கு மேண்டிட்டரியான பேராமீட்டர். ஓகேவா? ஓகே. இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மாட் அப்படின்றத கொடுக்குறேன். இதில் 25 அப்படின்ற பேஸ் வேல்யூ கொடுத்துட்டு இதை வந்து எனக்கு 5ஆல் டிவைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்துட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வந்து 0 அப்படின்னு வரும். ஓகேவா, 25 5ஆல் டிவைட் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் எதுவுமே வராது. ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 அப்படின்ட்டு தான் வரும். ஓகேவா, ஸோ அதனால நம்மளுக்கு 0 அப்படின்னு காட்டுது. ஓகேவா, அதே இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 25 வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 அப்படின்றது ஒரு ரிமைண்டர் வரும். கரெக்டா, ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு 1 அப்படின்ற ரிமைண்டர் வருது. ஓகேவா, ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு டிவைட் பண்ணி ஒரு ரிமைண்டரை வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கணும், இல்லை ரிமைண்டர் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த மாட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது என்ன அப்படின்னா ஏபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ் டு கால்குலேட் தி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன், அந்த வேல்யூல இருக்க அப்சல்யூட் வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா நான் நெகட்டிவ்ல ஒரு வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு அது வந்து பாசிட்டிவாகவே காட்டும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஏபிஎஸோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏபிஎஸோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து ஏபிஎஸ் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஏபிஎஸ் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஏபிஎஸ்ன்னு கொடுத்துட்டீங்க, இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, ஸோ அதுக்கான பேராமீட்டர் நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஓகேவா, இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஏபிஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஏபிஎஸ்ல நம்மளால ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, பாஸ் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா 258 அப்படின்றது எனக்கு ரிசல்ட் வருது. ஓகேவா, அதாவது நான் என்ன வேல்யூ கொடுக்குறனோ அப்படியே எனக்கு ரிசல்ட்டாக காட்டும். ஓகேவா, அதே இது நான் நெகட்டிவ் அதாவது மைனஸ் வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாகவே காட்டும். ஓகேவா, மைனஸாகவே காட்டாது, பாசிட்டிவாகவே காட்டும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஏபிஎஸ் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது நான் நெகட்டிவ்லேயே வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாக காட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம ஏபிஎஸ் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா சைன் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ் டு ஃபைண்ட் தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகேவா, அதாவது நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன், அந்த வேல்யூவில் பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவா நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சைன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த சைனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சைனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து சைன் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் சைன் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ நீங்கள் சைன் அப்படின்றது கொடுத்துட்டீங்க, இதில் வந்து உங்களால் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லுது. ஓகேவா, ஸோ அந்த ஒரே ஒரு பேராமீட்டர் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா, ஓகே, இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் அப்படியே நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி நான் வந்து கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சைன் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ சைன் அப்படின்றது கொடுத்துட்டீங்க, இதில் வந்து உங்களால் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லுது. ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 அப்படின்றது ரிசல்ட் வரும். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் 1 அதாவது +1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதே இது நான் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து -1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சைனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, அதாவது நீங்கள் என்ன நம்பர் வேணால் கொடுங்க, பாசிட்டிவ்ல கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து +1 அப்படின்றது சொல்லும். நீங்கள் அதே இது நெகட்டிவ்ல நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து -1 அப்படின்றது சொல்லும். ஓகேவா, சைனுக்கு வந்து ரெண்டே அவுட்புட் தான் வரும், அதுவும் +1 வரும் இல்லைன்னா -1 வரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சைனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ் டு பவர் அப் தி வேல்யூ வித் அனதர் வேல்யூ. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது படிச்சிருப்போம் 2² இல்லைன்னா 2³ அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து நம்ம ஆரக்கிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவர் அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த பவரோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த பவரோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து பவர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பவர் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நீங்கள் பவர் அப்படின்றது கொடுத்துட்டீங்க, இதில் வந்து 2 பேராமீட்டர் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லுது. ஓகேவா, ஸோ இந்த m அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்க போகிற பேஸ் வேல்யூ. ஓகேவா, இந்த n அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த பேஸ் வேல்யூவை நான் எதை வச்சு பவர் பண்ணணும். ஓகேவா, அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே n அப்படின்றதுல கொடுக்கணும். ஓகேவா, இந்த 2 பேராமீட்டரும் வந்து மேண்டேட்டரியான பேராமீட்டர். ஓகேவா, இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து பவர் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ பவர் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து 2 அப்படின்ட்டு கொடுக்குறேன். பேஸ் வேல்யூ எனக்கு வந்து 2ஆக வச்சுக்கோ.
அடுத்து நான் எதை வச்சு பவர் பண்ண போறேன் அப்படின்னா 2 வச்சு நான் பவர் பண்ண போறேன். அதாவது 2 ஸ்கொயரா நான் மாத்துறேன் அப்படின்னா 2,2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து 2 ஸ்கொயரா மாறிடும். ஓகேவா? இப்போ நான் அந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 4 அப்படின்றது வரும். ஓகேவா? அதே இது உங்களுக்கு 2 கியூபா மாத்தணும் அப்படின்னா இந்த 2 அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு நீங்க 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2 கியூபா மாறிடும். ஓகேவா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 8 அப்படின்றது ரிசல்ட் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பவர். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா நீங்க கொடுக்க போற பேஸ் வேல்யூ. ஓகேவா? செகண்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா நம்ம அந்த பேஸ் வேல்யூவை எதை வச்சு பவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த வேல்யூவை தான் நம்ம செகண்ட் பேராமீட்டரா பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பவரோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா SQRT அப்படின்னு சொல்லுவாங்க. SQRT அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ் டு கெட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ கிவன் நான் நெகட்டிவ் நம்பர். ஓகேவா? அதாவது நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன், அந்த வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா எனக்கு அவுட்புட் கொடு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த SQRT அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த SQRT அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த SQRT அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம்? நம்ம வந்து SQRT அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். அதனால SQRT அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ SQRTன்னு கொடுத்துட்டீங்க. இதுல உங்களால ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி நான் வந்து கீழே வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த SQRT அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா 25 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 25ஓட ஸ்கொயர் ரூட் என்னது நம்மளுக்கு 5. ஓகேவா? நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா 5 அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ நான் ஒரு வேல்யூ இன்புட் பாஸ் பண்றேன், அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா எனக்கு கொடு அப்படின்னா அதுக்கு வந்து SQRT அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த SQRT அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன்ல வந்து உங்களால டெசிமல் வேல்யூ கூட உங்களால பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் பாருங்க பாயிண்ட் கொடுத்து நான் ஏதோ ஒரு டெசிமல் வேல்யூ கொடுக்குறேன், கொடுத்து நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு வந்து அதுக்கான ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா எனக்கு கொடுக்குது. ஓகேவா? உங்களால டெசிமல் வேல்யூவும் உங்களால பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களால நெகட்டிவ் வேல்யூ வந்து பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் பாருங்க -25 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா ஆரக்கிள் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா உங்களால இந்த ஸ்கொயர் ரூட் அதாவது SQRT அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன்ல நெகட்டிவ் வேல்யூ வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மோஸ்டா இல்லைனா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற நம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.